எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் எடுத்துட்டு போய் போட்டுட்டோன்னா இன்னைக்கு நமக்கு ரெஸ்ட் தான். அடியாத்தி, யார் இது? ஏன் உங்க கண்ணுக்கு நாங்க தெரியல? ஏப்பா, தெரிஞ்சுதாமா அம்மா கேக்குறேன். இது என்னது, சட்டையெல்லாம் புதுசா இருக்கு? புது ட்ரெஸ் தான், அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, மாடெல்லாம் அந்த பக்கம் மேய்க்க விட்டுருக்கோம், அதான் அது மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரி, அதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் போடுவோம் அப்படின்னு தான் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். அதிகமா வேலை இருக்கோ? சேச்சா, அப்படிலாம் இல்லை, இதை போட்டுட்டு வீட்டுக்கு தான் போகணும். நாங்களும் வீட்டுக்கு தான் போறோம். நீ இதை சீக்கிரம் போட்டுட்டு வா. ஓ அப்படியா, எதுக்கு? ஏ பிள்ளை, தொணன்னு பேசாத, சொன்னதை மட்டும் செய். போ, இதை போய் போட்டுட்டு வா. ஏன் கூடயா கேட்க கூடாது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டு நாங்கள் சென்னை கிளம்புறோம். அதான் அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு. நீ போ, இதை போய் போட்டுட்டு வா, நம்ம எல்லாம் சேர்ந்தே போவோம். அது சரி, சென்னை கிளம்புறீங்களோ? சரி சரி, இருங்க, நான் வந்துடுறேன். ம். ஆமா பாரு, எதுக்கு ஆஃப் டே லீவ் கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் நான் போய் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்லைன்னு சொன்னீங்க? பெரியம்மா போனக்கா. ஓ அப்படியா, ஓகே ஓகே, நீங்கள் ஆஃப் டே தானே, லீவ் எடுத்துக்கோங்க. ஆ சரிக்கா, ஏதாச்சும் ஒர்க் இருக்கா இப்போயே சொல்லுங்கக்கா, நான் வேணால் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா? நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. நான் வேணால் டிரைவர்கிட்ட சொல்லவா? டிரைவரே உங்களை போய் விட்டுட்டு அழைச்சிட்டு வருவார். இல்லைக்கா பரவாயில்ல, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். வேணாம் வேணாம், அது ரொம்ப சிரமமாக இருக்கும், நான் கார் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடுங்க. ஆ சரிக்கா. என்னது இது, எல்லாம் அப்படி இப்படி இருக்கு, எதுவுமே சாப்பிடாம வச்சிருக்கேன். நான் மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சேன் உனக்கு. இன்னும் நீ சாப்பிடாம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிற. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஏன் நேற்றுலேருந்து ஒரு மாதிரி இருக்க? சொல்லி தான் தொலைங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் நீ எடுத்துட்டு போயிடலண்ணா. எனக்கு புரியல, நைட்லேருந்து நீ சாப்பிடாம இருக்கன்னு தான் சரின்னு உன்னை இங்கே கூப்பிட்டு வந்து நான் மேஜையெல்லாம் கீழே இருந்து எடுத்துட்டு வந்தேன் மேலே. இப்போ என்ன இப்படி சொல்கிறேன்? அதை நிலத்து எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? நான் உங்ககிட்ட வேணாம் வேணாம் தான் சொன்னேன், நீ அதான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இங்கே பாரு, நைட்லேருந்து சாப்பிடாம இருக்கேன், நீ ஒரு நாள் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒழுங்கு மரியாதையே இதை சாப்பிடு. ஆடி போயிடுச்சுன்னா சொல்லு, நான் கீழே உனக்கு சூடாக செஞ்சு வேணா தரேன். ஆனால் கீழே ஏதாச்சும் இறங்கி வந்து தொலை. இங்கேயே உட்காந்துக்கிட்டு இப்படியே சோகமாக இருக்காது. என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. கனி, தங்கச்சிங்களாம் என்ன பண்ணுறாங்க? மது ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தரா இன்னும் ரூமை விட்டு வெளியில் வரல, என்னன்னே தெரியல, ரூம்குள்ளேயே இருக்கா. கூப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லை. நைட்டும் சாப்பிடவே இல்லை. வைஷு வந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஜரா மேலே மாடியில் துணி காய போட்டுட்டு இருக்கா. ஓ அப்படியா? இங்கே சண்டை போட்டு நிற்கிறாள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கிளம்பு, எனக்கு எதுவும் வேணாம். இங்க பாரு, வேணாம் வேணாம்னு சொல்லாத, நான் மெனக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கேன். ஏய் ஏய், என்ன இங்க பிரச்சனை? நீ எங்கடி ஆஃபீஸ்க்கு போன, இப்போ நான் இங்க வந்து நிக்கிறேன், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபைலை ஒன்று வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன், அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு வந்தேன். போகும்போதே என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பார்க்க மாட்டியா? ஏதோ ஒரு அவசரத்தில் விட்டுட்டு போயிட்டேன். ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சீச்சி, சண்டையெல்லாம் இல்லை, நீ போ, நீ போய் உன் வேலையை பாரு. ஏய் இங்க பாரு, அவன் நேத்திலேருந்து சாப்பிடவே இல்லடி, நானும் கூப்பிடுறேன் வரவே மாட்டேங்க. ஏன் தாரா சாப்பிடாம இருக்க மாட்டாளே? என்ன சண்டை நடந்தாலும் என்ன கோவமா இருந்தாலும் சாப்பிட்டுருவாளே? தெரியல, நேற்று ஒரு மாதிரி சேடா வேற இருந்தாங்க. நீங்க தங்கச்சிங்க கிட்ட எதுக்கும் உட்காந்து பேசுங்கக்கா. அவங்க கிட்ட நீங்க இப்பெல்லாம் சரியா பேசுறது கூட இல்லை, நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கனி, அது எனக்கு நிறைய வேலை இருக்கு கனி, அதனால தான் என்னால் சரியா பேசவே முடியல. சரி, நான் தாரா கிட்ட போய் பேசிட்டு வரேன். தாரா மேலே இருக்காளா? அவள் கீழே வந்தானா தாரா ரூமுக்கு வர சொல்ல அவளை. ம் சரிக்கா. சரி, அவளுக்கு கீழே வரத்துக்கு முடியல போல, உடம்பு எதுவும் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாத்தையுமே துணிக்காய போனேன் பாரு. நீ போகிறதுக்கு முன்னாடி நான் போனேன்னா அதுக்கு முன்னாடியே இவளுக்கு நான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு போனேன். இப்போ நீயே போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்க, இன்னும் இவள் சாப்பிடவே இல்லை. நானும் துணியை காய போட்டுட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் இவளுக்காக தான் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணேன். சரி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பண்ணி விட்டுட்டு போனேன். இவள் சாப்பிடாம உட்காந்துருக்காடி. எவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, சாப்பிடு சாப்பிடுன்னு, சாப்பிடவே மாட்டேங்கிறா. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேங்கிறா. தாரா, என்னாச்சு உனக்கு? இங்கே வா, சொல்லு, என்ன பிரச்சனை? ஏன் நைட்லேருந்து ஒரு மாதிரி இருக்க? நான் நைட்டு வந்தப்போ நீ என்ன சொன்னேன்? நான் கீழே போய் சாப்பிட்றேங்கிற மாதிரி தானே சொன்னேன். இப்போ என்ன இப்படி சொல்கிறாவ? நைட்டு சாப்பிட்டியா இல்லையா? இல்லை, சாப்பிடலை.
ஏன் என்னாச்சு? சாப்பிட பிடிக்கல. எதுக்கு எல்லாரும் என்னை மாற்றி மாற்றி அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க? எனக்கு பிடிக்கலன்னா விடுங்கண்ணே. எப்படி ஒன்று அப்படியே நாங்கள் விட முடியும்? என்றைக்குமே நீ இப்படி இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு ஏன்னா ஒரு மாதிரி இருக்க 2 நாளா என்னன்னே தெரியல. ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லணும். அந்த பையன் ஒரு நிமிஷம் இரு. ஜரா, கீழே என் ரூமில் ஒரு ரெட் கலர் ஃபைல் ஒன்று வச்சுருந்தேன். அதையும் நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அது எனக்கு இப்போயே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா? நான் போகும்போது அப்படியே நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுக்கும் போது எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வச்சுக்க மாட்டியா? ஒன்று ஒன்றா சொல்லுவியா? மறந்துட்டேன். சரி எடுத்துகிட்டு வாப்போ. சரி நான் எடுத்துகிட்டு வரேன். இவ்வளோ சாப்பிட சொல்லு. சரி நான் சொல்கிறேன், நீ போ. இவ்வளோ 2 பேர் மூஞ்சம் சரியில்லையே. இவ்வளோ 2 பேரும் பார்த்தா எதையும் மறைக்கிற மாதிரியே தெரியுது. என்னன்னு பார்ப்போம். இப்போ சொல்லு, என்னதான் உனக்கு பிரச்சனை? அந்த பையன் ஏதாச்சும் சொன்னானா? உனக்கே தெரியும்ல. எனக்கு என்னன்னு தெரியலடி. எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த பையன் அன்னைக்கு அக்கா ப்ளூ பிரிண்ட் ரூமில் அந்த பசங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பையன் மட்டும் வெயிட்டிங் ஹாலில் தனியாக உட்காந்துருந்தான். சரின்னா அவன்கிட்ட சும்மா போய் பேசலான்ட்டு பேச போனேன். அவன் திடீர்னு ஒரு மாதிரி என்னை கத்திட்டான். எனக்கு அன்னைக்கு வந்து எனக்கு உண்மையிலே ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மனசு ஏதோ உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் நான் வந்ததே கிடையாது. எனக்கு அது என்ன ஃபீல்னே தெரியல. நான் அவனை ஒருவேளை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டி. எனக்கு சத்தியமாக முடியல. அவன் பேசும்போது என்னால் தாங்கவே முடியல தெரியுமா? அதை நினச்சி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எது லவ்வா? அந்த பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வரியா? அதனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டமாகுதுன்னு சொல்ல வரியா? சொல்லுடி. ஆமாம், இது வரைக்கும் நான் எத்தனையோ பசங்க கூட டேட்டிங் போயிருக்கேன். சில நேரத்தில் அந்த பசங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சில நேரத்தில் நான் அந்த பசங்களை ரிஜெக்ட் பண்ணுவேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஹர்ட் ஆனது கிடையாது, இவ்வளோ கஷ்டமாக இருந்தது கிடையாது. அவ்வளோதான், அடுத்தடுத்து நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அதை பற்றி நான் திங்க் பண்ண கூட மாட்டேன். ஆனால் இப்போ நடந்தது, அவன் பேசின அந்த சில வார்த்தை, அதை என்னால் ஏற்றுக்க முடியல. என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே என்னால் பண்ண முடியல. அதே திங்க் பண்ணிக்கிட்டே நான் இருக்கேன். நீயே சொல்லு. நம்ம அக்கா பேச்சை நம்ம எப்படி மதிக்கிறோம்? நம்ம அக்கா நமக்கு முக்கியங்கிறதுனால நம்ம அக்கா பேச்சை மதிக்கிறோம். நான் அதே மாதிரி தான் அந்த பையன் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுதுடி. அவன் பேசும்போதெல்லாம் நான் அதை வந்து காது கொடுத்து கேட்குறேன். அவன் சொல்கிற ஒரு 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 வார்த்தையும் நான் வந்து அப்படி அப்சர்வ் பண்ணுறேன். அப்போ நான் அவனை என்ன அறியாமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் போலடி. இங்கே பாரு, லூஸ் மாதிரி பேசக்கூடாது. அக்காவும் அந்த பையனும் ஒன்றா? அக்கா சொன்னால் நம்ம கேட்டு தான் ஆகணும், புரிஞ்சதா? அந்த பையனையும் அக்காவையும் ஒன்றா சேர்க்காத. இங்கே பார், நீ வந்து லவ் பண்ணலடி. இது வரைக்கும் நீயே சொல்லு, இது வரைக்கும் உன்னை நாங்கள் யாராச்சும் திட்டிருக்கோமா? கோவமாக பேசியிருக்கோமா? பேசுவோம், ஆனால் அந்த பையன் பேசின அளவுக்கு பேசியிருக்க மாட்டோம், அவ்வளோதான். அதனால தான் அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை இவ சொல்கிற மாதிரி இருக்குமோ? இவ சொல்கிறது உண்மை தானே. இது வரைக்கும் யாருமே நம்ம வீட்டில் திட்டினதே கிடையாது நம்மளை. அவ்வளோ ஆஷா ஃபஸ்ட் டைம் அந்த பையன் கத்தும் போது அதனால எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சோ? என்னடி சொல்கிறேன்? ஆமாம், நல்லா திங்க் பண்ணி பாரு. கோவமாக பேசுவோம், ஒழுங்காக வேலை பாரு, இப்படியே சின்ன பிரகாரமாக இருக்காதுன்னு சொல்லுவோம். அதை மீறி ஒன்று வேறு ஏதாச்சும் நாங்கள் சொல்லி திட்டுவோமா? இல்லை கோவமாக உங்ககிட்ட பேசியிருக்கோமா? சொல்லுடி. நாங்கள் என்னதான் நாங்கள் வந்து உனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணால் நீ செய்கிறதா செய்வேன், எங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன். இதே வந்து அந்த பையன் வேறு ஆள், அவன் நம்மக்கிட்ட இவ்வளோ வருஷம் பேசிட்டானே, அதுதான் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அந்த பையன் மேலே உனக்கு லவ் வந்துருச்சுன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எங்களை இல்லாமல் ஒருத்தர் வந்து உன்னை ஒரு மாதிரி வந்து உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நீ ஹர்ட் ஆகிருக்க. அந்த பையனை லவ் பண்ணுறதுனால நீ ஒன்றும் ஹர்ட் ஆகலை. அப்படி சொல்கிறியா? அப்போ நான் அந்த பையனை லவ் பண்ணலையா? அந்த பையன் பேசின வேர்ட்ஸ்னால நான் ஹர்ட் ஆகிட்டானா? ஆமாண்டி. இங்கே பார், இதெல்லாம் இன்னும் பெருசாக எடுத்துக்காத. நீ வந்து மாற்றிக்கோ ஒன்று. இனிமேல் அந்த பையன்கிட்டலாம் போய் பேசாத. நீ உன் வேலையை பாரு. அந்த பையனை வந்து பார்த்தானா அவனை இக்னோர் பண்ணிடு, சரியா? நீ எப்பவுமே போல இரு. நீ வந்து என் கூட ஆஃபீஸ் வா, என் கூட நீ இரு, ஓகேவா? நான் உனக்கு வேலை உனக்கு எதுவும் தெரியலன்னா நான் உனக்கு சொல்லித்தரேன். அதுவே வந்து உனக்கு போதும். நீ அந்த பையனை விட்டு நான் வந்து வந்துடுவேன். சரிடி. அப்போது நாளையிலேருந்து நானும் கூட ஆஃபீஸ்
ஆஃபீஸ்க்கு வரேன், என்னையும் கூட்டிட்டு போ. இதான் தாரா. டக்கு டக்குன்னு நமக்கு நடக்கிற கெட்ட விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துடணும். ஓகேவா? நாளைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆஃபீஸ்க்கு போறோம். உனக்கு ஏதாச்சும் தெரியலன்னா நீ என்கிட்ட கேட்குற. நம்ம இனிமேல் இதை வந்து டெய்லி ரொட்டீனாக மாத்துறோம். ஓகே? ம், ஓகே. சரி வா, கீழே வா, சாப்பிடலாம். ம், சரி. அம்மா எதுக்குமா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க? என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? நானே சரி ஹாப்பியா கிளம்பிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க. இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி ஹாப்பியா இருக்க தோணும்? என்னடா பண்ண சொல்ற? மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. நானும் சரி நீ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்க, இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது. 4 பிள்ளை பெத்து வச்சிருக்கேன், எதுக்கு தான் பெத்தேன்னு தெரியல. எல்லாருமே என்னை விட்டு தூரமா தான் இருக்கீங்க. அவனுங்க 2 பேராச்சும் இங்க சுத்திட்டு இருந்தானுங்க. இப்ப என்னன்னா அவனுங்களும் கூட்டிட்டு போறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னம்மா நீ இங்க இருக்கிற சென்னைக்கு போறதுக்கு இப்படி அழுவுற? அம்மா இந்த வீட்டுல தாம்மா எல்லாம் அதிசயமா நடக்கும். மத்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாருமா, பிள்ளைங்க வெளிநாட்டுல போய் தங்கி இருக்காங்க, இந்த ஊர்ல அவங்க எல்லாம் இல்ல. நீங்க என்னன்னா இங்க இருக்கிற சென்னைக்கு கூட என்ன அனுப்ப மாட்டேங்கிறீங்க? டேய், அவங்க சூழ்நிலை அப்படிடா. இங்க பாரு, பையன் வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, பக்கத்து ஊர்ல இருந்தாலும் சரி, அம்மா மனசு எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும், தான் பையன் கிட்ட இல்லையே அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் தெரியாதுடா. அம்மா இந்த சென்டிமெண்ட்டா பேசுறத நிப்பாட்டுமா. நீயும் அழுது என்னையும் அழுவ வச்சிருவ போலாமா? இங்க இருக்கிற சென்னை தாம்மா போறேன், வேணா வரியா? உன்னையும் கூட்டிட்டு போறேன். ஆமா, உங்க அப்பா அப்படியே விட்டுட்டாலும் நான் எப்படா அவரை விட்டுட்டு இருக்கிறது? ஆமா, அப்பா விட்டாலும் நீ வரமாட்ட. அதே டைலாக தான் சொல்லுவ, எப்படிடா அவரை விட்டுட்டு இருக்கிறதுன்னு. பின்ன அந்த மனுஷனுக்கு நான் மட்டும்தான் மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுக்கணும், டேப்லெட்லாம் அவருக்கு வந்து தெரியாதுடா. இப்போ வரையும் அவரா எடுத்து எதுவுமே செய்ய மாட்டார், நான் தான் அவருக்கு எல்லாமே செய்யணும். அப்புறம் என்னம்மா எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க? நீங்க வந்து அப்பாவை பாத்துக்கோ, சரியா? நாங்க போயிட்டு இன்னும் 6 மாசத்துல 1 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. நாங்க போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். வைஷு, தாரா, ஐயோ அக்கா, இவங்க எப்போ வந்தாங்க? வைஷு அக்காடி, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடுடி. நான் பார்த்துக்கிறேன், என் மீதேறி. ம். ஏய் வைஷு, நீ ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன்னு சொன்னா, நீ என்னன்னா இங்கே நிற்கிற? ஆமாக்கா, ஆஃபீஸ்க்கு தான் போனேன். இந்த ஃபைலை ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதான் மறுபடியும் ரிட்டர்ன் எடுக்க வந்தேன். அப்போ ஃபைல் எடுத்து நீ போய் தானே, இங்கே என்ன பண்ணுற? சும்மா தாரா என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு வந்தேன். நைட்டு வர ஒரு மாதிரி இருந்தா, அதான் என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன். என்ன தரா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, அவளுக்கு வயிறு வலியா, இப்போதான் என்கிட்டயே சொன்னான். இவ்வளோ நேரம் ஜாரா கூட திட்டிகிட்டு இருந்தா, சாப்பிடவே மாட்டேங்கிற, என்னதான் பிரச்சனை சொல்லுன்ட்டு. அவளுக்கு வயிறு ரொம்ப வலிக்குது போல, அதனால தான் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கோவமாக வருஷம் நடந்துட்டு இருக்கா. இப்போதான் எனக்கே தெரியும், இப்போதான் அவள் என்கிட்டயே சொன்னான். என்ன தரா, வயிறு வலியா? ஆமாக்கா, வயிறு வலி தான், ரொம்ப வயிறு வலிச்சிச்சு திடீர்னு, நைட்லேருந்து வலிச்சிச்சு. அதனால தான் ஒரு மாதிரி இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைக்கா. ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லைக்கா, இது நார்மலாக வர பெயின் தான். என்ன இந்த மாதம் கொஞ்சம் ஹெவியாக வலிக்குது, அவ்வளோதான். சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்லைக்கா, இப்போ நான் ஓகே தான். நைட்டு தான் எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு, இப்போ நான் ஓகே தான். கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால தான் சாப்பாடு வேணான்னு சொன்னேக்கா. ஓ ஓ அப்படியா, சரி சரி. நானும் வர வர உங்களை கவனிக்கவே மாட்டேங்கிறேனே. சே அக்கா, அப்படிலாம் இல்லைக்கா, நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லை இல்லை, வர வர நான் உங்களை கவனிக்கவே மாட்டேங்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உண்மையிலே டைம் இல்லை. அக்கா அக்கா, ஏன் இப்போ தேவையில்லாமல் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? நாங்களும் உங்கள் கூட தானே இருக்கோம், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்புறம் எப்படி நாங்கள் அப்படி நினைப்போம்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுக்கா, அவளுக்கு வயிறு வலி தான். நீங்கள் போங்கக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே பாரு, அக்கா கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம்னா சொல்லுங்கள் என்கிட்ட, சரியா? எதையுமே உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க, புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. வாடா, நீ எப்போ வந்த? அத்தை கிட்ட போய் சொல்லிட்டு எல்லாத்தையும்? அதெல்லாம் சொல்லிட்டேன் பெரியம்மா. அம்மா நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கேள்றா நல்லா. நானும் அப்பையில இருந்து ஏமா அப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். நான் ஊருக்கு போறதுனால இப்படி இருக்காங்களாம். நாங்க ஊருக்கு போனது கூட இப்ப அவங்களுக்கு கவலையா தெரியல. உங்க 2 பேரையும் சேர்த்து நான் கூட்டிட்டு போறதுதான் இப்ப அவங்களுக்கு கவலையா தெரியுது. பாசம் என்ன எங்க பெரியம்மாக்கு எங்க மேல? டேய், அதெல்லாம் இருக்கிறது சரிதான். எதுக்குடா மூஞ்சி எப்படி வச்சிருக்காங்க? பிரியாம்மா, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? நாங்களே பெரியம்மாவை விட்டுட்டு போறோமேட்டு சந்தோஷமா இருக்கோம். ஒரு 5 மாசத்துக்கு அவங்கள பார்க்க முடியாது, எந்த தொல்லையும் இருக்காது, ஒரு ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு போறோம். நீங்க எதுக்கு இப்ப அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்களும் சந்தோஷமா இருங்க.
நாங்களும் ஹாப்பியா இருக்கோம். அதை நினைச்சுதான் என் மனசையே நான் தேத்திக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்தா நீங்க ஏதாச்சும் உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. இதே வெளியில இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாவாச்சும் இருப்பீங்கன்னு தான் நானும் சரி அப்படின்னு உங்களை அனுப்புறேன். இருந்தாலும் எனக்கும் கஷ்டமா இருக்குடா. சொந்த வீட்லயே சந்தோஷமா இருக்க முடியலங்கும் போது அவ்வளவு வலிக்குது. என்ன பண்றது? என்ன பெரியம்மா பண்றது, எல்லாம் நம்ம தலைவிதி. சரி சரி, நீ ரொம்ப பேசாத. சாப்பிட்டியா இல்லையா நீ? அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். அம்மா இங்க என்ன கேரியெல்லாம் இருக்கு, எதுக்கு? ட்ரெயின்ல போகும்போது நமக்கு பசிக்குமா, அதனால. எதுக்குடா சிரிக்கிற? பசிக்கொண்டு தானே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க. இனிமே உங்களுக்கு வேற போய் எடுக்க வைக்கணும். என்னது, ஆளுக்கு 2 கேரியலா? ஆமா, பின்ன உங்களுக்கு ரொம்ப பசிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கேரியர் போதுமா உங்களுக்கு? அம்மா இதுவே எங்களால சாப்பிட முடியாதுமா, நாங்க பாத்துக்கிறோம்மா. நீங்க தேவையில்லாம அது இதுன்னு போட்டு செஞ்சுட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நேரமாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைங்க. போங்கடா. அண்ணா, உன் ஆளு மேட்ரு அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? என்னது? என்ன ஹாலு? ஏய் என்னோட சொல்ற லூச பயலே. அண்ணா அண்ணா, ஏன் பிரியாமாக்கு தெரியாதா? டேய், இப்ப என்ன சொன்ன? நீ தண்டை ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும், பைத்தியக்கார பயலே. அதெல்லாம் எங்க அம்மாக்கு தெரியாதுடா. ஐயோ, நானா தான் உன்னை கொடுத்து விட்டுட்டானா? மவனே, இப்ப நீ மட்டும் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க, எனக்கு நான் சமாளி கட்டிடுவேன். ஒழுங்கு முறை ஏதாச்சும் சொல்லி சமாளி. என்கிட்ட விட்டுட்டீல, நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா ஹாலு? அது வந்து பெரியம்மா, அது ஒண்ணும் இல்ல, ஹாலு இந்த வீட்டுல இருக்குல்ல ஹாலு, அந்த ஹாலை பத்தி சொன்னேன். ஹாலா? நீ ஆளுன்னு தானே சொன்ன, அண்ணனோட ஆளுன்னு. இல்லம்மா, அண்ணனோட ஹால் பிளான்னு சொல்ல வர்றதுக்கு தான் அப்படி மொட்டையா சொல்லிட்டேன். என்ன ஹால் பிளான்னா என்ன? இல்லம்மா, புதுசா அண்ணன் ஒரு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஹால் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டிசைனு, அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். சரி சரிடா. சரி, நாங்க போயிட்டு ஒழுங்கா இருக்கணும், எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த பொண்ணு பின்னாடியாச்சும் யாராச்சும் சுத்துறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. ஏமா, உங்ககிட்ட சொன்னா கல்யாணம் பண்ணி வைப்பியா என்ன? ஏய், அம்மா கிட்ட பேசுற பேச்சாடா இது? வேணா பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட வேணா போய் சொல்லட்டுமா? ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்தா சொல்றோம், கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. டேய், தப்பி தவறி கூட அது மாதிரி ஏதாச்சும் பண்ணிடாதீங்கடா. ஏதாச்சும் ஒண்ணுன்னா முன்கூட்டியே சொல்லிடுங்க. ஏற்கனவே உங்க பெரியம்மா உங்க எல்லாம் கரிச்சு கொட்டுறாங்க. இது மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு சொல்லணும்னு தேவையே இல்லை. அம்மா, நான் வேற ஒரு பொண்ணை பார்த்தேன். டேய் சஞ்சய், எனக்கு எதுவும் உன் மேல சந்தேகமாவே இருக்குடா சஞ்சய். நீ எப்பவுமே அந்த அம்மா விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா. இப்ப என்னன்னா, எப்படா சென்னைக்கு போறதுன்னு வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்கட, கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி. என்னடா ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கியா? சேச்சா, அப்படிலாம் இல்லையே. நல்ல பிள்ளைன்னு பேர் எடுங்கடா போற இடத்துல. நல்ல பிள்ளைன்னு தானே, எடுத்துருவோம். சரி சரி, டைம் ஆகுது, கீழே வாங்க, சாப்பிட போகணும். சரி பிரியாம்மா, நீங்க போங்க, நாங்க வரோம். சீக்கிரம் வாங்கடா, உங்க அப்பா வேற என்ன திட்டு வர லேட்டா ஆனிச்சுனா. வரோமா, நீங்க போங்க. சரி. அண்ணா, பெரியம்மா கிட்ட நீங்க எதுவுமே சொல்லலையா? இல்லடா, எதுவும் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு நீங்க லவ் பண்றேன்னு சொன்னாலுமே பிரியாம எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சொல்லாத வரைக்கும் சரிதான். இங்க பேரு அண்ணன் ஏதோ அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், மனசு அந்த பொண்ணுகிட்ட தப்பி தவறி கொடுத்துட்டேன். அதுக்குன்னு நீங்களும் யார்கிட்டயாச்சும் அதை மாதிரி பண்ணுனீங்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அடேங்கப்பா, இது என்ன, நான் உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? டேய், நீ சொல்றத பார்க்கும் போது ஏதோ சம்திங் ராங்கிற மாதிரிலாம் இருக்கு. ரைட்ரா, பண்றீங்க அப்ப ஏதோ. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தெரிய வந்துடும். அப்புறம் என்ன, வந்தா வரட்டும். சரி அக்கா, காலேஜுக்கு போறேன். வைஷு, நீ ஆபீஸ்க்கு போ, ஏதாச்சும் ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணு. ஓகேக்கா. தாரா, நீ ரெஸ்ட் எடு, சரியா? சரிக்கா. அக்கா, நாளையில இருந்து நானும் ஆபீஸ் போறேன்க்கா. என்ன திடீர்னு போன்னு சொன்னாலே போக மாட்டேன்? இல்லக்கா, எத்தனை நாள் நானும் இப்படியே இருப்பேன். நானும் ஆபீஸ்க்கு நாளையில இருந்து வைஷு கூட சேர்ந்து போறேன்க்கா. எனக்கு ஏதாச்சும் தெரியலனா கூட நான் அவகிட்ட கேட்டுப்பேன். ஓகே, குட். இப்படிதான் இருக்கணும். ஓகே, நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடு. நாளைக்கு வைஷு கூட நீயும் ஆஃபீஸ்க்கு போ. நான் நாளைக்கு ஆஃப்டர்நூன் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேக்கா. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வர மாட்டீங்களா? இல்லை வைஷு, எனக்கு காலேஜில் நிறைய ஒர்க் இருக்கு. நீ ஆஃபீஸ்க்கு போ. நான் நாளைக்கு நீ தாராவை அழைச்சிட்டு போவீல, ஆஃப்டர்நூன் நான் வந்து நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகேக்கா. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். தாரா, அக்கா போயிட்டு வரேன். சரிக்கா. இப்போ சொல்லு, அக்காவும் அந்த பையனும் ஒண்ணா?
சரி, நீ ரெஸ்ட் எடு. நாளைக்கு நான் ஆஃபீஸ் கொண்டு போறேன். ம், ஓகே. சொல்லுங்க வைஷு, ஃபைலை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன் சார். ஓகே, இன்னைக்கு மீரா மேம் வருவாங்களா? இல்ல, எனக்கு மேம் வர மாட்டாங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் வருவாங்க. ஓ அப்படியா? நாளைக்கு நான் ஆஃபீஸ் வர முடியாது. அதுவும் இல்லாமல் நான் மீரா மேம் கிட்ட சில விஷயம் பேசணும். அதுக்காக தான் கேட்டேன். அவங்க வர மாட்டாங்களா இன்னைக்கு? நீங்க வேணா கால் பண்ணி பேசுங்களேன். ஓகே ஓகே வைஷு, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். ம், ஓகே சார். ஆமாம் வைஷு, டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எந்த டாக்குமெண்ட் கேக்குறீங்க? அதான் இப்போ நியூவாக ஒரு பிளான் போட்டோம்ல, ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கூட மீரா மேம் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்களே. அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், அப்புறம் மீட்டிங் எப்போ வைக்கலான்னு இருக்காங்க மேம்? எனக்கு தெரியல, ஆனா ஒரு 2 days or 3 days கழிச்சு தான் மீட்டிங் எப்படியா இருந்தாலும் வைப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா. நீங்க நாளைக்கு போயிட்டு வந்துடுவீங்கல்ல? ஏதாச்சும் எமர்ஜென்சியா? ஆமாம், எமர்ஜென்சி தான். இட்ஸ் ஓகே, நான் வந்து நாளைக்கு 1 day தான் எனக்கு லீவ் வேணும். 2 days or 3 days மீட்டிங்னா கூட எனக்கு பரவாயில்ல. நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவேன். நான் மேம் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். அப்புறம் உங்களுடைய ஒர்க் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி இம்ப்ரெசிவ். ம், புரியல. உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வைஷு, நான் கணேஷ் கிட்ட ஒரு 2 டாக்குமெண்ட் கொடுக்க சொல்கிறேன். அதை மீரா மேம் கிட்ட கொடுங்க. நான் ஏற்கனவே அதை கரெக்ஷன் பார்த்துட்டேன். இருந்தாலும் மீரா மேமையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அது மட்டும் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா போதும். ஓகே சார். ஓகே வைஷு, சாப்பிட்டீங்களா? இல்ல சார், மார்னிங் சாப்பிடல. கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால சீக்கிரமா வந்துட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஏன் வைஷு சாப்பிடாம இருக்கீங்க? நான்லாம் சாப்பிட்டேன். இங்கே வந்து தான் சாப்பிட்டேன். நீங்கள் போங்க, ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சாப்பிடுங்க. சாப்பிடாம ஒர்க் பண்ணாதீங்க. ஓகே சார். ஓகே. ஓகே, பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். சரி சார். இவர் பேசும்போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை பறக்குது. அக்கறையா இருக்காரு.